வெல்கம் டு பிங்க் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பூண்டு ஊறுகாய் செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூண்டு ஊறுகாய் செய்ய போறோம். அதுக்கு முதல்ல பேன் வச்சிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்றேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வெந்தயம் செவந்துருச்சு, எடுத்துடலாம். ஆயில் ஊற்றலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் ஹீட் ஆன உடனே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு 12 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகா செவந்துருச்சு, எடுத்துடலாம். அதே பேனில் 1 கப் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால அடிக்கடி சமையலில் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை முழுசாக சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு பூண்டு அதிகமாக கொடுங்க. இந்த ஈரத்தன்மை போயிட்டு பூண்டில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். பூண்டு நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஜார் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல நம்ம காஞ்ச மிளகாவை போட்டு அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். மிளகா அரைச்சாச்சு. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணியாச்சு. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். நம்ம பூண்டு போட்டு அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஊறுகாய் செய்யலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரியணும். கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், நம்ம அரைச்சி வச்ச காஞ்ச மிளகாய் பேஸ்ட், பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்லோலி வைங்க கேஸை. அப்படியே கொஞ்சம் மசாலா நல்லா வேகணும். புளி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். 5
5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தயத்தூள் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மி ஆட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுறேன். திருவி வச்சிருக்கேன் வெல்லத்தை. வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஊறுகாலாம் பொறுமையாக செய்யணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதை 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அதிக குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 3 மந்த் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம பிங்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.